ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் பேக் டு அசோக் டிபேட்ஸ். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய கல்வி அமைச்சர் ஒரு மிரட்டல் தொனியில் தமிழ்நாடுக்கு விடுத்த எச்சரிக்கை தான். அதாவது பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒன்றிய அரசோட திட்டத்தில் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு 2152 கோடி ரூபாய் ரிலீஸ் செய்யப்படும், இல்லைனா அதை மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கிடுவோம் அப்படிங்கிறது. இதுக்கு ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்காங்க, எக்ஸப்ட் பிஜேபி தலைவர்கள். ஏன்னா அது அவங்க தான் பண்ணியிருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது ஒரு மும்மொழி கொள்கையை கொண்டு வருது, இதன் மூலமாக அவங்க மறைமுகமாக ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான எதிர்ப்பு மூலக்கூறாக இருக்கு. அது உண்மைதானா? அது வெறும் ஹிந்தி திணிப்பை மட்டும்தான் அமல்படுத்துதா? நேஷனல் எஜுகேஷன் பாலிசினா என்ன, அதன் மூலக்கூறுகள்லாம் எந்த மாதிரி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு, இதை அமல்படுத்துறது மூலமா வர்ற பின்விளைவுகள் என்ன, இதை முழுமையா நம்ம எதிர்க்கணுமா வேணாமா, அரசியலமைப்பு சட்ட அடிப்படையில் இதுக்குல இருந்து நமக்கு மட்டும் விலக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இதை ஒரு ஃபுல் வீடியோவா இல்லாம இதை ஒரு சீரியஸா நான் ரிலீஸ் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் என்னங்கிறத நீங்க சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முடியுமா முடியாது. ஸோ இந்த இஷ்யூக்கு ரிலேட்டடான பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தை பத்தி முதல்ல பார்க்கலாம். அதாவது இந்த பிஎம் ஸ்ரீ அப்படின்னா நாடு முழுக்க 14,500 ஸ்கூலை தேர்ந்தெடுத்து அதுல இந்த NEP 220 பாலிசியை அமல்படுத்தி பார்க்கறது. ஏறக்குறைய இந்த ஸ்கூல்கள் எல்லாமே இந்த NEPயோட லேப், அதாவது இந்த திட்டத்தை அமல்படுத்தி எந்த மாதிரியான வளர்ச்சி வருது, இல்லை டிராபேக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்றதுக்கான திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற. ஸோ வருஷம் இந்த பிஎம் ஸ்ரீக்கு எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசுல இருந்து ஒரு நிதி வருது. ஆனா இந்த NEP 2020 அக்செப்ட் பண்ணாதான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த தடவை முறையா கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து முக்கியமான பகுதியான இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது 1948-49 கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான். அதான் ஆரிஜின். ஸோ அதுக்கப்புறம் இந்த கல்விங்கிறது எமர்ஜென்சி காலத்தில் பொதுப்பட்டியலுக்கு போனதுக்கு அப்புறம் 1986 தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை திரும்பவும் ரீடிஃபைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் புதிய கல்விக் கொள்கையா அமல்படுத்த ட்ரை பண்றாங்க. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அமல்படுத்துறதுக்கான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கான தனித்திறன் மேம்பாடு, உயர்கல்வி தரம், அந்த தரத்தை உலகத்தரத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ எல்லா குழந்தைகளும் இந்திய மொழிகளை கற்றுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த GER ரேஷியோ, அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. 12th முடிச்சுட்டு எத்தனை பேர் உயர்கல்விக்கு போறாங்க அப்படிங்கிறதுக்கான ரேஷியோ 2018 கணக்கின்படி 26.3% இருந்ததை 2035 50% இதை மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட முக்கிய நோக்கமாக சொல்லப்படுது. ஸோ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட அகாடமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்தது என்னன்னா 10th வரைக்கும் மாதிரியான ஒரு ஸ்டெப், அடுத்து 11th 12th அடுத்த ஸ்டெப்பாக இருந்தது. ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சர், அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5+3+3+4. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 5 years அப்படிங்கிறது இந்த அங்கன்வாடி, இந்த ப்ரீ ஸ்கூல், இந்த மாதிரியான விஷயங்கள்ல 3 years, அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை ஒரு கம்பைண்டா 5 years மாற்றிருக்காங்க. அடுத்து இந்த கிளாஸ் 3 to 5 அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேஜ், அந்த 6 to 8ங்கிறது தேர்ட் ஸ்டேஜ், அண்ட் 9 to 12ங்கிறது இது சாதாரணமான ஒரு ஸ்பிளிட் கிடையாது. ஸோ இது எல்லாத்தோட முடிவுலையும் ஒவ்வொரு பொது தேர்வுகள் நடத்தப்படும். லைக் நம்ம 10th 12th பொது தேர்வுகள் எழுதியிருப்போம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லையும் ஒரு பொது தேர்வை அந்த குழந்தை அட்டன் பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். குறிப்பா 3, 5, 8, 10, 12. ஸோ 5 பொது தேர்வுகளை நம்ம பாஸ் பண்ணா தான் நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷனையை தாண்டி நம்ம உயர்கல்விக்கே போக முடியும். அப்படி சாதாரணமாகவும் போயிட முடியாது. அதுக்கப்புறமா நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று இருக்கு. எப்படி இப்போ நீட் அப்படிங்கிறது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நுழைவுத் தேர்வும் வரணும் அப்படிங்கிறது அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட ஒரு மூலக்கூறு. ஸோ எல்லாத்துக்குமே இனிமேல் நுழைவுத் தேர்வை எழுதி தான் நம்ம அந்த அடுத்த படிப்புக்கே போக முடியுங்கிற சுச்சுவேஷன் வரப்போகுது. ஸோ இது அது இல்லாமல் இந்த மல்டி டிசிப்ளினரி அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு பையன் வந்து ஒரு காலேஜில் சேர்ந்து ஒரு டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட்ஸ் படிக்கிறான் அப்படின்னா, ஒரு 1 yearக்கு அப்புறம் அவனுக்கு அதில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இல்லை, எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கும்போது அவன் எந்த நேரத்தில் வேணாலும் எக்ஸிட் ஆகலாம். அது ஒரு இடைநிற்றல் ஆகாமல் அது வந்து ஒரு 1 year கம்ப்ளீஷனாக அதுக்கான சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவன் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி படிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு கிரெடிட் பாயிண்ட் சிஸ்டம் மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே நட்புகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, I am your Ashok, the Ashok Debates.